நாகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத 1,00,000 ரூபாய்க்கு மேல் லஞ்ச பணம் சிக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிக்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். எதன் அடிப்படையில் அந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அங்கே விரைந்தனர்? எப்படி பிடிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாகப்பட்டினம் பால்பண்ணைச்சேரியில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் இருக்கிறது. இந்த அலுவலகத்தில் பாத்தீங்கன்னா நாள்தோறும் அந்த வாகன பதிவு செய்தல், புதுப்பித்தல், அதே போல ஓட்டுநர் உரிமம் போன்ற பல்வேறு பணிகள் காரணமாக எந்நேரமும் பரபரப்பா இந்த அலுவலகம் இருக்கும். இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இந்த அலுவலகத்தில் பணம் கைமாறுவதாக நாகை லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் துணை போலீஸ் சூப்பரண்ட் இமயவர்மன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், அருள்பிரியா உள்ளிட்ட அந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் நாகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு இன்றைக்கு அதிரடியாக உள்ளே நுழைந்தனர். தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணியாற்றும் அனைத்து அலுவலர்கள் மற்றும் அந்த இடைத்தரகர்களை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அலுவலகத்திலேயே இருக்க செய்தனர். மேலும் அந்த வெளியாட்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அதே போல அலுவலகத்தின் வாயில் கதவும் பூட்டப்பட்டு அங்கு அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். மேலும் இந்த எஃப்சி மற்றும் லைசன்ஸ் எடுக்க வந்த ஓட்டுநரும் இந்த வட்டார போக்குவரத்து அலுவலக ஊழியர்களும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் உள்ள போய் அந்த துருவி விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து வட்டார போக்குவரத்து இந்த அலுவலரோட பிரேக் இன்ஸ்பெக்டர் அறை, கணினி அறை, இப்படி பல்வேறு இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சல்லைடை போட்டு சோதனை செஞ்சதுல இந்த ஒரு மேஜையில மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கணக்கில் வராத 1,00,000 ரூபாய்க்கு மேல லஞ்ச பணம் இருந்துச்சு. உடனே அதை தற்போது இந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இது குறித்து வழக்கம் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அந்த நாகையில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை சுற்றி வளைக்க வரும்போது, அதாவது இந்த புதிய ஷோரூம்ல இருந்து இந்த இருசக்கர வாகன பதிவு செய்ய வர்ற நபர்கள் பணத்தை எடுத்துட்டு கொடுக்க வரும்போது அவங்க இந்த அதிகாரிகளை பார்க்கும்போது தலை தெரிச்சு காம்பவுண்ட் சுவர் ஏறி ஓடி இருக்காங்க. பணத்தையும் தூக்கி அந்த காம்பவுண்டுக்கு வெளியில வீசிருக்காங்க. அந்த பணமும் தற்போது கைப்பற்றப்பட்டதா தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து அந்த நபர்களையும் சுற்றி வளைத்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் உள்ளே வச்சு அவங்கள்ட்ட விசாரணை மேற்கொண்டு வருகிறது. எதற்காக இந்த பணத்தை புதிய வாகனங்களுக்கு பதிவு செய்ய நீங்கள் ஏன் ஆடியோ அலுவலகத்தில் இது போன்ற பணம் கொடுக்க வேண்டும் என அவரிடம் துருவி தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் சம்பவம் நாகையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விரைவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.